பிரான்சின் ரோம் அர்தெஸ் த்ரெட் தி ஜோன் நிறுவனத்தின் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி தயாரிப்புகளை உட்கொண்ட 12 பேர் லிஸ்டேரியோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 75 வயதுக்கு மேற்பட்ட இருவர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர்களில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவருக்கும் ஏற்கனவே சில உடல் நலக் கோளாறுகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இறைச்சி தயாரிப்புகள் த்ரோம் ஸ்லேசோன் மற்றும் யூல்குர்தியால் ஆகிய தயாரிப்புகளின் கீழ் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த தயாரிப்புகளை வாங்கியவர்கள் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துமாறும் எக்காரணம் கொண்டும் உட்கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாக்டீரியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து புஷ் து பிஅச் பகுதியில் உள்ள உற்பத்தி ஆலை உடனடியாக மூடப்பட்டுள்ளது. அங்கிருந்து விநியோகிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் சந்தையிலிருந்து திரும்ப பெற அரசு உத்தரவிட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி அல்லது உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். லிஸ்டீரியா பாக்டீரியா தொடர்பான ஆய்வுகள் இந்த பாதிப்புக்கும் குறிப்பிட்ட நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கும் நேரில் தொடர்பு இருப்பதை உறுதி செய்துள்ளன.